சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சிந்து தான் நகையை திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆறுமுகமும் சரி நம்ம சிவாவும் சரி சிந்துவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சிந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப சஞ்சய் வந்து சிந்து கிட்ட விசாரிக்கிறாங்க. சிந்துவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க கொடுத்த நகையை அப்படியே பெட்டியோட எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல வச்சேன். அதுக்கப்புறம் இப்பதான் நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா ரூமில் பூட்டிலாம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ரூமுக்கு சாவியே இல்லை, பூட்டெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டுக்கு வாங்க, போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவோம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் இந்த இசைக்கு ஏற்கனவே சிசிடிவி கேமராவெல்லாம் கட் பண்ணிட்டு தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்குறாப்புல. நேராக போய் வீட்டில் போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணும் பொழுது சிந்து வந்த உடனே சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, நோ சிக்னல்னு வருது. வெளியில் வந்து பார்த்தா கேமரா ஒயரு கட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ உயரத்தில் இருக்கிற கேமரா ஒயரை சிந்து தான் கட் பண்ணிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆறுமுகம் சிவா இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கும் வேற வழியே இல்லை, சிந்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாப்புல. ஸோ இங்கே ஆறுமுகம் சிவா இவங்க 2 பேருமே சிந்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.